போக்குவரத்து நெரிசல் காரணமாக ராணிப்பேட்டை பாலாறு பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆற்காடு ராணிப்பேட்டையை இணைக்கக்கூடிய பாலத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே பாலத்தில் இரண்டு வழிகளாக வருவதற்கும் போவதற்கும் என இரண்டு வழிகளாக மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு தற்காலிகமாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆமைப்போல் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காரணத்தால் பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பணிக்கு செல்லக்கூடியவர்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசியமாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் சிக்கி தவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட காரணத்தால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு மாற்று ஏற்பாடான செய்யப்பட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆற்காடு ராணிப்பேட்டையை இணைக்கும் பாலாறு பாலத்தில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை அந்த வழியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆமைப்போல் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பணிக்கு செல்லக்கூடியவர்கள், அத்தியாவசிய வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் என அனைத்து வாகன ஓட்டிகளும் அவதியடைந்திருக்கிறார்கள். ஒரு மணி நேரமாக போக்குவரத்து மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆற்காட்டில் இருந்து ராணிப்பேட்டை செல்லக்கூடிய புதிய பாலாறு பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது.